தமிழ் பிக் பாஸ் மொத்தம் 8வது சீசன் இது நடக்குது. இது வரைக்கும் எந்த சீசன்ல இல்லாத அளவுக்கு பிஆர் கூட்டத்தோட தொந்தரவு அதிகமா இருக்கிற சீசன் அப்படின்னா இதுதான். அது மட்டும் இல்லாம ஆடைகள் மூலம் உள்ளுக்குள்ள தகவல் போறது, மெடிக்கல் ரூம்ல இருந்து தகவல் வாரது, அதுக்கப்புறம் பிக் பாஸ் எடிட்டிங் டீம்ல இருந்து சில விடயங்களை கட் பண்ணுவது அப்படின்னு எக்கச்சக்கமான குப்பை வேலைகள் நடக்கிற ஒரு சீசன் இதுதான். முக்கியமா சௌந்தர்யா, ஜாக்லின், அருண், விஷால் இப்படியான நபர்களுக்கு, ராணவ் இப்படியான நபர்களுக்கு அந்த பிஆர் கூட்டங்கள் காசை வச்சு பலவிதமா சேட்டைகள் பண்றாங்க. கையே அடிபடாதவனுக்கு கை அடிபட்டு மாதிரி நிறைய பேச்சுக்கள், உண்மைகளையும் அதுதான். அப்படி பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு. அப்படி இருக்கக்குள்ள அந்த பிஆர் கூட்டத்தோட சதியால மக்கள் ஆரம்பத்தில் ஒருத்தங்களை தப்பா நினைச்சாங்க. ஆனா அந்த நபர் வெளியில போற நாட்கள் நெருங்கிக்குள்ள அவங்களுடைய உண்மையை உணர்ந்தார்கள், அந்த பிள்ளையோட தரத்தை உணர்ந்தார்கள். அதுவும் அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் சாச்சனா அப்படின்ற அந்த 20 வயசு பொண்ணுக்கு இருந்த அந்த மேச்சூரிட்டி, அந்த உண்மை உள்ளுக்குள்ள இருக்க ஜாக்லினுக்கு, சௌந்தர்யாவுக்கு, அருணுக்கு, விஷாலுக்கு, ராணவுக்கு இவங்களுக்கெல்லாம் இல்ல. சாச்சனாவை உள்ளுக்குள்ள இருந்திருக்கலாம், அந்த பிள்ளைக்கு எவ்வளவு தூரம் அநியாயம் நடந்திருக்கு அப்படி என்பதை உணர முடியுதுன்னு பல பேர் சொல்லியிருந்தாங்க. அதுவும் இன்னைக்கு முத்துக்குமரன் அவர்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த ராணவன்றவன் ஒரு என்னென்ன அவனுக்கு மூளை இருக்காது எனக்கு தெரியல. அவன் அப்புறம் அந்த அருண், அப்புறம் முத்துக்குமரன் பண்ணாத ஒரு அவர் தப்பு பண்ணார் அப்படின்ற மாதிரி கூட இருக்கிற நபர்கள் மஞ்சரி, ஜாக்லின், பவித்ரா, ராயன், ராணவ் இப்படிப்பட்ட நபர்கள் அவர் மீது பழிய போட முயற்சி செஞ்சது 4 மணித்தியால விவாதம் நடந்துச்சு மக்களே. அப்படியான விடயங்களை பார்க்கக்குள்ள மக்களுக்கு சாச்சனா மீதுமே அன்பு அதிகரிக்குது. ஏன்னா சாச்சனா உண்மையா இருந்தாங்க, முத்துவை பார்த்து பொறாமப்படல, முத்துவை முதுகுல குத்த நினைக்கல. அதற்கு பதிலாக முத்து நீ ஜெயிக்கணும்டா, உன்னால ஜெயிக்க முடியுமண்ணா, நம்ப முத்து அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளை சொல்லிட்டு போன விடயங்கள் இப்ப கூட கண்ணுக்குள்ள இருக்கு. அந்த அளவுக்கு சாச்சனா அவர்கள் உண்மையா இருந்திருக்காங்க. எப்ப ஒரு நபர் உண்மையா இருக்காங்களோ பொய்கள் புயலாய் வீசும், உண்மை மெதுவாய் பேசும் என்ற ரீதியில சாச்சனாவோட உண்மையெல்லாம் இப்ப பேச ஆரம்பிச்சு கொண்டிருக்கு. இப்ப சாச்சனா அவருடைய பேர் வர காரணம் ஆல்ரெடி கோயிலுக்கு போய் குமரா அப்படின்ற மாதிரி ஹேஷ்டேக் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் அவர்களுக்காக நிறைய விடயங்கள் இன்ஸ்டாகிராம்ல கூட போஸ்ட் போடுவாங்க, ஓட் ஃபார் முத்து குமரா அப்படின்ற மாதிரி போடுவாங்க. இப்ப 2 விடயங்கள் நடந்திருக்கு. ஒன்னு நடந்திருக்கு, இன்னொன்னு நடக்க இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, முத்துக்குமரன் அவர்களுடைய அப்பா அம்மா நான் முத்துக்குமரன் அவர்கள் முத்து அவர்களுடைய யூடியூப் சேனல்ல 2வது இன்டர்வியூ நினைக்கிறேன் கொடுத்திருக்காங்க. அதுல சாச்சனா அவர்கள் பேசியிருக்காங்க. அவ்வளவு அழகா இருக்கு, பார்க்கவே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸா இருக்கு, ஹாப்பியா இருக்கு மக்களே. சரிங்களா? அது எத்தனை பேர் பாத்தீங்க அப்படின்னு தெரியல, பாருங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது ஒரு விடயம் சொல்ல வந்த ஒரு விடயம். இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா இப்போ டிக்கெட் ஃபினாலே ரவுண்ட் நடக்குது. இந்த ரவுண்ட் முடிந்ததுக்கு அப்புறம் சில வேளை இந்த வீக்கெண்ட் கூட இல்ல அப்படின்னா அடுத்த வாரம் அந்த பெட்டி வைக்கப்படும், காசு வைக்கப்படும். அப்ப அந்த காசு வைக்கிற அந்த வீக்ல எவிக்டான போட்டியாளர்கள் ஒன்னா தங்குவாங்க அப்படி என்பதான் தகவல். அடுத்த ஃபினாலே வீக் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வீட்டுக்குள்ளதான் இருப்பார்கள் அப்படி என்பது தகவல். அது மட்டும் இல்லாம சில இதற்கு முதல் நடந்த சீசன்ல நடந்த போட்டியாளர்களும் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டோக்கன் படுது. எங்களுக்கு எவன் வர்றான் எவன் வேணாலும் வரட்டும், எவன் வேணுமென்றாலும் வராம இருக்கட்டும். முக்கியமா அந்த அர்ச்சனா, விஷ்ணு அந்த 2மே வர வேணாம். மீதி யார் வர்றதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. பட் ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்பார்க்கிறது சாச்சனா அண்ட் ரவீந்தர் சார். ஸோ இந்த 2 பேரும் நல்லா இருக்கும். சாச்சனா அவர்கள், முத்துக்குமரன் அந்த கடைசி தருணங்கள் அது கண்ணுக்குள்ளே இருக்கு. அப்ப திரும்ப சாச்சனா உள்ளுக்குள்ள வரைக்குள்ள அந்த மொமெண்டோட இதுவே வேற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் விட முத்துக்குமரன் அவர்கள் டைட்டில் வின் பண்ணிக்குள்ள அந்த மொமெண்ட் சாச்சனா அவர்கள், முத்துக்குமரன் அவர்கள், அந்த சாச்சனா அவர்கள் சொன்ன விடயங்கள் அப்படின்னு பார்க்கக்குள்ளே கூஸ் பம்ஸா இருக்கும். ஓகே, ஸோ 2வது விடயம் என்னன்னா, அடுத்த வீக் எவிக்டான போட்டியாளர்கள் ஒன்னா உள்ள வருவாங்க. கண்டிப்பா சாச்சனாவோட என்ட்ரியும் இருக்கு அப்படி என்பது கிடைக்கப்படுகின்ற தகவல் மக்களே. சரிங்களா? இதே முத்துக்குமரன் அண்ட் சாச்சனா அவர்கள் பற்றி அப்டேட். நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.